முல்லைத்தீவில் யுத்த காலத்தில் கைவிடப்பட்ட வாகனங்களுக்காக நட்டஈடு வழங்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உறுதி யுத்தம் நடைபெற்ற கால பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்களை மக்கள் கைவிட்டு செல்ல நேரிட்டது. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் கைவிட்டு சென்றிருந்த ஆயிரக்கணக்கான வாகனங்களை பாதுகாப்பு தரப்பினர் கைப்பற்றியிருந்தனர். முல்லைத்தீவின் அநேகமான இடங்களில் இந்த வாகனங்கள் குவிக்கப்பட்டிருந்தன. சில இடங்களில் ராணுவத்தினரின் அனுமதியுடன் மாவட்ட செயலகத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்து மக்கள் வாகனங்களை பெறுவதற்கான வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் உரிய ஆவணங்களை காண்பித்த பலருக்கு அவர்களுடைய வாகனங்கள் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னே அரசாங்கத்திட்ட நாங்கள் அனைத்து டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்த போதும் அவர்கள் இதை பற்றி எந்த விதமான ஒரு அக்கறை செலுத்தியதாக இல்லை. தற்போதைய அரசாங்கத்துக்கு இதனுடைய ஒரு அரைப்பங்காவது எங்களுக்கு இந்த நட்டகீட்டை வழங்கி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கோம். 2009 ஆண்டு யுத்தத்தினால எங்களுடைய பொருட்கள் எல்லாமே சிலைஞ்சு போச்சு. போதிய ஆதாரம் கிடந்தும் எங்களுக்கு முந்தின அரசாங்கம் எதுவித கொடுப்பனவோ ஒன்றும் தெரியல. இந்த பொருட்களை கொண்டு போனதையும் நாங்கள் டிராக்டர்களை எல்லாம் கொண்டு போய் பிடிச்சதையும் கண்ட நாங்கள். இந்த நிலையில் குவிக்கப்பட்டிருந்த வாகனங்கள் உதிரி பாகங்களாகவும் இரும்பிற்காகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விற்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். வாகன விற்பனை மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு தமக்கு நட்டஈடு வழங்க வேண்டும் என இறுதி யுத்தத்தில் வாகனங்களை விட்டுச் சென்ற மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பல காலங்களாக உழைத்த பல பெருமதிமிக்க சொத்துக்களை அந்த மண்ணில விட்டுட்டு வந்தது. யுத்தத்தில் விடப்பட்ட பல லட்சக்கணக்கான பொருட்களை கடந்த கால அரசாங்கம் தன்னுடைய உடைமையாக்கி விற்பனை செய்திருக்கு. இந்த பொருட்கள் விற்பனை செய்து கிடைக்கப்பட்ட வருமானத்தை வீராசார அடிப்படையில் எங்களோட மக்களுக்கு திருப்பி வழங்கணும் என்றதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கையா இருக்கு.